எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியால மாநிலங்கள் இருக்கு, மத்திய அரசு இருக்கு, இது நமக்கு தெரியும். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல சில பகுதிகள் மட்டும் நேரடியா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுக்கு பேர் தான் யூனியன் பிரதேசங்கள். சரி, இது ஏன் மாநிலம்னு சொல்லாம தனியா வச்சிருக்காங்க? இது எப்படி உருவாகுச்சு? இது எப்படி இயங்குது? வாங்க, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த விளக்கத்துல நம்ம பதில் கண்டுபிடிக்கலாம். நம்ம மனசுல முதல்ல வர கேள்வியே இதுதாங்க. ஏன் இந்தியால சில இடங்கள மட்டும் மாநிலமா ஆக்காம இப்படி யூனியன் பிரதேசங்களா வச்சிருக்காங்க? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமா, நிச்சயம் இருக்கு. இதுக்கு பின்னாடி சரித்திரம், நிர்வாக வசதி, ராணுவ முக்கியத்துவம்னு பல காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அது என்னென்ன காரணங்கள் ஒன்னொன்னா தோண்டி பார்க்கலாம். சரி, அப்போ யூனியன் பிரதேசம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பகுதி. அதனாலதான் இத மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் பிரதேசம்னு சொல்றாங்க. இது நம்ம கூட்டாட்சி தத்துவத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா மாநிலங்களுக்கு பவர் ஷேரிங் இருக்கும், ஆனா இங்க அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே சென்டர் கையில தான். ஓகே, இந்த யூனியன் பிரதேசங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? இதோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்றும் சுதந்திரத்துக்கு அப்புறம் திடீர்னு முளைச்ச விஷயம் இல்ல. இதோட வேர்கள் பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் நீண்டு போகுது. வாங்க, அந்த வரலாற்று பயணத்தை ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இந்த டைம்லைனை பாருங்க, யூனியன் பிரதேசங்கள் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு சூப்பரா புரியும். முதல்ல 1874ல பிரிட்டிஷ்காரங்க சில மாவட்டங்களை ஷெட்யூல்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைச்சதும் அதே பகுதிகள் பார்ட் சி, பார்ட் டி டெரிட்டரிஸா மாறுச்சு. ஆனா ஒரு பெரிய திருப்புமுனை வந்தது 1956ல தான். 7வது சட்டத்திருத்தம் மூலமா இன்னைக்கு நாம சொல்ற யூனியன் டெரிட்டரிங்கிற கான்செப்டையே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமும் பாருங்க, 1992ல டெல்லிய தேசிய தலைநகர் பிரதேசமா மாத்துனாங்க. 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் உருவாக்குனாங்க. கடைசியா 2020ல தாத்ரா அண்ட் நகர் ஹவேலியையும் டாமன் அண்ட் டையூயும் ஒன்னா இணைச்சாங்க. இப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ எதுக்காக இந்த யூனியன் பிரதேசங்களை உருவாக்கணும்? இதுக்கு முக்கியமா ஒரு 4 காரணங்களை சொல்றாங்க. 1, அரசியல் மற்றும் நிர்வாக வசதிக்காக. நம்ம தலைநகர் டெல்லியும் சண்டிகரும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது, தனிப்பட்ட கலாச்சாரம். இப்ப புதுச்சேரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பிரெஞ்சு கலாச்சார தாக்கம் இருக்கு. அதே மாதிரி டாமன் அண்ட் டையூல போர்ச்சுகீஸே தாக்கும். இந்த தனித்துவத்தை காப்பாத்துறதுக்காகவும் யூனியன் பிரதேசமா வச்சிருக்காங்க. 3வது, ராணுவ முக்கியத்துவம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் லக்ஷத்தீவுகளும் நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. 4வது காரணம், பின்தங்கிய பழங்குடியின மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் கொடுக்கறதுக்காக. ஒரு காலத்துல மிசோராம், அருணாச்சல பிரதேசம் எல்லாமே இந்த காரணத்துக்காக தான் யூனியன் பிரதேசமா இருந்துச்சு. அப்புறம்தான் மாநிலமாச்சு. சமீபத்துல 2019ல ஒரு பெரிய மாற்றம் நடந்தது இல்லையா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு கவர்மெண்ட் 2 காரணங்களை சொல்லுச்சு. 1, லடாக் மக்கள் ரொம்ப வருஷமாவே தங்கள ஒரு தனி யூனியன் பிரதேசமா அறிவிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 2வது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு சூழல். இந்த 2 விஷயங்களையும் மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுத்ததா சொன்னாங்க. அதே மாதிரி 2020ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. தாத்ரா அண்ட் நகர் ஹவேலியையும் டாமன் அண்ட் டையூவையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. எதுக்கு? இதுக்கு கவர்மெண்ட் சொன்ன காரணம் ரொம்ப சிம்பிள். 2 தனித்தனியா இருந்தா 2 ஆஃபீஸு, 2 செக்ரட்டேரியட்னு எல்லா வேலையும் டபுள் ஆகுது, செலவும் அதிகமாகுது. 2யும் ஒன்னா சேர்த்தா நிர்வாகம் இன்னும் திறமையா இருக்கும், செலவு குறையும். அதாங்க மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் பாலிசியை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த இணைப்புன்னு சொன்னாங்க. சரி, இது வரைக்கும் யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவாச்சு, எதுக்கு உருவாச்சுன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். அதாவது, இந்த யூனியன் பிரதேசங்களை எப்படி நிர்வகிக்கிறாங்க? ஒரு விஷயத்த முதல்லயே தெளிவுபடுத்திடுறேன். எல்லா யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரே மாதிரி நிர்வாகம் கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். யூனியன் பிரதேச நிர்வாகத்தோட அடிநாதமே இதுதாங்க. ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தையும் நம்ம குடியரசுத் தலைவர் அவர் நியமிக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமா நிர்வகிக்கிறார். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மாநிலத்துல கவர்னர் எப்படி அந்த மாநிலத்தோட தலைவரா இருக்காரோ அந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. இவர் வெறும் குடியரசுத் தலைவரோட ஒரு ஏஜென்ட், ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை இங்க செயல்படுத்துறது தான் இவரோட வேலை. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். சில இடத்துல லெப்டினன்ட் கவர்னர், சில இடத்துல சீஃப் கமிஷனர், சில இடத்துல வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. சரி, சட்டம் இயற்ற அதிகாரத்தை பத்தி பேசினா இங்க ஒரே ஒரு சூப்பர் பவர் தான். அது நம்ம பார்லிமெண்ட் தான். யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்னு 3 லிஸ்ட்ல இருக்கிற எந்த சப்ஜெக்ட பத்தியும் பார்லிமெண்ட் சட்டம் போடலாம். ஏன், டெல்லி மாதிரி சொந்தமா சட்டசபை இருக்கிற யூனியன் பிரதேசத்துக்கும் கூட இந்த ரூல் பொருந்தும். பார்லிமெண்ட் நினைச்சா அவங்களுக்காக சட்டம் போடலாம். இது மட்டும் இல்ல, சில யூனியன் பிரதேசங்களுக்கு நம்ம குடியரசுத் தலைவரே நேரடியா சில ஒருங்குமுறைகளை, அதாவது ரெகுலேஷன்ஸை உருவாக்கலாம். அந்த ரெகுலேஷன்ஸ் ஒரு பார்லிமெண்ட் சட்டத்துக்கு ஈக்குவலான பவர் கொண்டது.
வாங்க இந்த டேபிள பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அந்தமான் அண்ட் நிக்கோபார். இங்கே லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு, ஆனா சட்டசபை கிடையாது. இவங்களோட கோர்ட் கல்கத்தா ஹைகோர்ட். அடுத்து சண்டிகர். இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு, சட்டசபை இல்ல. இவங்க பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் கீழ வராங்க. அடுத்து தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்டையும், இங்கேயும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், சட்டசபை இல்ல. இவங்க பாம்பே ஹைகோர்ட் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு வித்தியாசம் தெரியுதா? டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3 இடத்துல மட்டும் லெப்டினன்ட் கவர்னர் கூடவே முதலமைச்சர், அமைச்சரவை, சட்டசபை எல்லாமே இருக்கு. டெல்லிக்கு தனியா ஹைகோர்ட்டும் இருக்கு. அடுத்து லக்ஷதீவு. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், சட்டசபை கிடையாது. கேரளா ஹைகோர்ட் கண்ட்ரோல்ல வருது. கடைசியா லடாக். இங்கே லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு, ஆனா சட்டசபை இல்ல. இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஹைகோர்ட் கீழ வராங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? 3 யூனியன் பிரதேசத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. மத்த 5ல நேரடி மத்திய அரசு நிர்வாகம் தான். யூனியன் பிரதேசங்களோட எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிற நோடல் மினிஸ்ட்ரி எதுன்னு கேட்டா அது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது மத்திய உள்துறை அமைச்சகம் தான். சரி, சட்டசபையே இல்லாத யூனியன் பிரதேசங்கள்ல எப்படி அட்வைஸ் கொடுப்பாங்க? அதுக்கு தான் 2 முக்கியமான அட்வைசரி கமிட்டிகள் இருக்கு. ஒன்னு ஹோம் மினிஸ்டர்ஸ் அட்வைசரி கமிட்டி, இதுக்கு நம்ம மத்திய உள்துறை அமைச்சரே தலைவர். இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அட்வைசரி கமிட்டி, இதுக்கு அந்தந்த யூனியன் பிரதேசத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டரே தலைவர். இந்த கமிட்டிகள்ல அந்த பகுதியோட எம்பிக்கள், உள்ளாட்சி தலைவர்கள் எல்லாம் மெம்பரா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியோட வளர்ச்சி பத்தி பேசி முடிவெடுப்பாங்க. யூனியன் பிரதேசங்கள் பத்தி பேசிட்டு டெல்லிய பத்தி பேசாம இருக்க முடியுமா? எல்லா யூனியன் பிரதேசங்கள்லயும் ரொம்பவே ஸ்பெஷலானது டெல்லி தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, மத்த யூனியன் பிரதேசங்களுக்கு இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு அந்தஸ்து டெல்லிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அந்தஸ்துன்னு பார்க்கலாமா? இந்த நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 69. இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. 1991ல கொண்டு வரப்பட்ட 69th அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தான் டெல்லியோட தலையெழுத்தே மாத்தி அதுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்துச்சு. சரி, இந்த 69வது திருத்தம் அப்படி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு? முதல்ல டெல்லி யூனியன் பிரதேசம்ங்கிற பேரை மாத்தி டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசம் அப்படின்னு வச்சாங்க. 2வது, அங்க இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு லெப்டினன்ட் கவர்னர்னு பேர் கொடுத்தாங்க. 3வது, டெல்லிக்குன்னு 70 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு சட்டசபையை உருவாக்குனாங்க. 4வது, மந்திரிங்க எண்ணிக்கை மொத்த எம்எல்ஏக்கள்ல 10% தான் இருக்கணும்னு ரூல் போட்டாங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் பிளஸ் 6 மந்திரிங்க. கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட், முதலமைச்சரை நியமிக்கிற அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னருக்கு இல்ல, நேரடியா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. டெல்லி சட்டசபைக்கு பவர்ஸ் கொடுத்தாச்சு, ஆனா ஒரு கண்டிஷனோட. ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள்ல அவங்க சட்டம் போடலாம். ஆனா 3 விஷயத்துல மட்டும் அவங்க தலையிடவே முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 3 விஷயங்கள் என்னென்னா, 1 பொது ஒழுங்கு, 2 காவல்துறை, 3 நிலம். இந்த 3மே எப்பவுமே மத்திய அரசோட நேரடி கண்ட்ரோல் பாட்டில தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விதிவிலக்கு. டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபைக்கும் அவருக்கும் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்துடுச்சுன்னா என்ன செய்வாங்க? அப்போ லெப்டினன்ட் கவர்னர் அந்த விஷயத்த நேரா குடியரசுத் தலைவரோட முடிவுக்கு அனுப்பிடுவார். பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல். அது மட்டும் இல்ல, சட்டசபை நடக்காத சமயத்துல அவசர சட்டம், அதாவது ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஓகே, இப்ப நாம யூனியன் பிரதேசங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னா, ஒரு மாநிலத்துக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் என்னதான் சார் வித்தியாசம்னு நேரடியா ஒப்பிட்டு பாத்துடலாமாங்க. இந்த ஒப்பீட்டை பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். மாநிலங்கள் மத்திய அரசோட ஒரு ஃபெடரல் உறவுல இருக்கு, அதாவது அதிகாரத்தை பகிர்ந்துக்குது. ஆனா யூனியன் பிரதேசங்கள் யூனிட்டரி உறவுல இருக்கு, அதாவது எல்லா அதிகாரமும் சென்டர் கிட்ட தான். மாநிலங்களுக்குன்னு தனியா தன்னாட்சி உரிமை உண்டு, ஆனா யூனியன் பிரதேசங்களுக்கு அப்படி எந்த தன்னாட்சியும் கிடையாது. மாநிலத்தோட தலைவர் கவர்னர், அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். ஆனா யூனியன் பிரதேசத்தோட தலைவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் பிரசிடென்ட்டோட ஒரு ஏஜென்ட். கடைசியா, சட்டம் போடுற விஷயத்துல பார்லிமெண்ட் மாநில விஷயங்கள்ல சும்மா தலையிட முடியாது. ஆனா யூனியன் பிரதேசத்தோட எந்த ஒரு விஷயத்திலையும் பார்லிமெண்ட் சட்டம் போடலாம். இதுதாங்க ஸ்டேட்டுக்கும் யூடிக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். நம்ம இந்த விளக்கத்தோட கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல யூனியன் பிரதேசங்கள் சம்பந்தமான முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா நம்ம படிச்ச எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். யூனியன் பிரதேசங்களை பத்தி பேசுற முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதோ. ஆர்டிகல் 239, இது யூனியன் பிரதேசங்களோட பொதுவான நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. 239A, இதுல சட்டசபையை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 239AA, இதுதான் டெல்லிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. 239AB, ஒருவேளை ஆட்சி சரியா நடக்கலனா என்ன பண்றதுன்னு சொல்லுது.
239B அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி அவசர சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லுது. 240 குடியரசுத் தலைவர் எப்படி ரெகுலேஷன்ஸ் உருவாக்கலான்னு சொல்லுது. கடைசியா 241 யூனியன் பிரதேசங்களுக்கான உயர்நீதிமன்றங்களை பத்தி பேசுது. சரி, வாங்க வேகமா ஒரு தடவை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, யூனியன் பிரதேசங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. 2, அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரசிடென்ட்டோட ஒரு ஏஜென்ட். 3, சட்டம் போடுற உச்சபட்ச அதிகாரம் பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. 4, டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3 இடத்துல மட்டும் சட்டசபை இருக்கு. 5, ஆர்டிகல் 239A படி டெல்லிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. கடைசியா இப்போதைக்கு இந்தியால மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. கடைசியா நீங்க பரீட்சைக்கு படிக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்ஸ்ல ஆர்டிகல் 239 மற்றும் ஆர்டிகல் 239AA ரொம்ப முக்கியம். சட்ட திருத்தங்கள்ல 7வது திருத்தம் மற்றும் 69வது திருத்தத்தை மறக்காதீங்க. முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பவர் பிரசிடென்ட்டோட ஏஜென்ட், சென்ட்ரோட இருக்கிறது யூனிட்டரி உறவு, அப்புறம் டெல்லி சட்டசபைக்கு இல்லாம அந்த 3 அதிகாரங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாற்றம் மற்றும் DNH, DND இணைப்பு பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்களெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து வர்ற எந்த கேள்விக்கும் நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம். இந்திய அரசியல் அமைப்புல பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள், அதாவது ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்க்குன்னு சில சிறப்பு நிர்வாக விதிகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இந்த சிறப்பு பகுதிகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான 5ஆம் அட்டவணை, 6ஆம் அட்டவணைன்னு 2 இருக்கு. அதோட நிர்வாக முறைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசியா இது சம்பந்தமான முக்கிய விதிகள், டேட்டா, அப்புறம் பரீட்சைக்கு என்னென்ன முக்கியம்னு பார்ப்போம். நம்ம மனசுல முதல்ல வர்ற கேள்வி இதுதான். இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி நிர்வாகம் இருக்கும்போது சில பகுதிகளுக்கு மட்டும் ஏன் ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் வேணும்? அதுக்கு காரணம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. அங்க வாழுற பழங்குடி மக்களோட தனித்துவமான கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்க்கை முறையையும் அவங்களோட உரிமைகளையும் நம்ம பாதுகாக்கணும். வெளியில இருந்து வர்றவங்களால அவங்க சுரண்டப்படாம இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இந்த சிறப்பு நிர்வாக முறைக்கு அடிப்படை எங்க இருக்குன்னு கேட்டா, அது நம்ம அரசியலமைப்போட 10வது பகுதியில இருக்கிற விதி 244 தான். இந்த ஒரு விதி தான் 2 விதமான நிர்வாக அமைப்புகளுக்கு வழிவகுக்குது. ஒன்னு பட்டியல் பகுதிகள், ஷெட்யூல்ட் ஏரியாஸ். இன்னொன்னு பழங்குடியினர் பகுதிகள், ட்ரைபல் ஏரியாஸ். இது 2க்கும் தனித்தனி நிர்வாக முறை. ஓகே, அந்த விதி 244க்கு கீழே 2 அட்டவணைகள், அதாவது 2 ஷெட்யூல்ஸ் வருது. நல்ல கவனிங்க. 5வது அட்டவணை ஒரு 4 வடகிழக்கு மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கும் பொருந்தும். ஆனா 6வது அட்டவணை ரொம்ப ஸ்பெஷல். அது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. சரி, வாங்க முதல்ல நாம 5வது அட்டவணைய விரிவா பார்க்கலாம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. அதாவது பழங்குடி மக்களோட நலன்களை பாதுகாக்கிறது, அவங்களோட கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் சுரண்டல்ல இருந்து காப்பாத்துறது தான் இதோட அடிநாதம். இந்த 5வது அட்டவணையோட முக்கியத்துவத்தை புரியறதுக்கு ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கு. அறிஞர்கள் இதை என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்புக்குள் ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குட்டி கான்ஸ்டிடியூஷன் மாதிரியே இது செயல்படுது. இதுக்கு பழங்குடி மக்களுக்கு சமூக, பொருளாதார, அரசியல் நீதியை கொடுத்து அவங்க பகுதியில ஒரு நல்லாட்சியை உறுதி செய்யறதுக்கு இது ஒரு முழுமையான கட்டமைப்பை கொடுக்குது. சரி, இந்த 5வது அட்டவணையோட நிர்வாகம் எப்படி நடக்குது? அது ஒரு 4 முக்கியமான படிகளா நாம பிரிச்சு பார்க்கலாம். 1, குடியரசுத் தலைவர் தான் ஒரு பகுதியை ஷெட்யூல்ட் ஏரியான்னு அறிவிப்பார். 2, மாநில மத்திய அரசுகளோட அதிகாரம் இங்கே எப்படி இருக்கும்? 3, இதுக்காகவே ஒரு பழங்குடியினர் ஆலோசனை குழு அமைப்பாங்க. 4, இந்த பகுதிகளுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள் இருக்கு. வாங்க இது ஒவ்வொன்றையும் இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு இடத்த ஷெட்யூல்ட் ஏரியாவா அறிவிக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு தான். ஆனா அவர் தானா முடிவெடுக்க முடியாது. அந்தந்த மாநில ஆளுநர்கிட்ட கலந்து பேசணும். ஒரு பகுதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் அதோட பரப்பளவை கூட்டலாம், குறைக்கலாம், ஏன் எல்லைகளையே மாத்தியமைக்கலாம். ஆனா எந்த அடிப்படையில இதை செய்வாங்க? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்புல இதற்கான கண்டிஷன்கள் நேரடியா சொல்லப்படல. ஆனா நடைமுறையில பழங்குடி மக்கள் அதிகமா இருக்கிறது, அது ஒரு கச்சிதமான பகுதியா இருக்கிறது, ஒரு மாவட்டம் மாதிரியான நிர்வாக அழகா இருக்கிறது, அப்புறம் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் முடிவெடுப்பாங்க. இப்போ நிர்வாகத்துக்கு வருவோம். பொதுவா மாநில அரசோட அதிகாரம் இந்த பகுதிகளுக்கும் பொருந்தும். ஆனா இங்கே ஆளுநருக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்கு. அவருக்கு சிறப்பு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒவ்வொரு வருஷமும் குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். மத்திய அரசும் தேவைப்பட்டா மாநில அரசுக்கு வழிகாட்டலாம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு அமைப்பு தான் பழங்குடியினர் ஆலோசனை குழு. எங்கெல்லாம் ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கவுன்சில் கண்டிப்பா அமைக்கணும். இப்போதைக்கு இந்தியாவுல 10 மாநிலங்கள்ல இது இருக்கு. இதுல மொத்தம் 20 பேர் இருப்பாங்க. அதுல முக்காவாசி பேர், அதாவது 4ல் 3 பேர் அந்த மாநில சட்டமன்றத்தோட பழங்குடி
பழங்குடி எம்எல்ஏக்களா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம அரசியலமைப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க. இந்த பகுதிகளோட நிர்வாகத்தை ஆய்வு செய்ய குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தை, அதாவது ஒரு கமிஷனை நியமிக்கணும்னு. அந்த வகையில இதுவரைக்கும் 2 முக்கியமான கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல 1960ல யுஎன் தேபர் தலைமையில ஒரு கமிஷன். அதுக்கப்புறம் சரியா 40 வருஷம் கழிச்சு 2002ல திலீப் சிங் பூரியா தலைமையில இன்னொரு கமிஷன். இந்த 2 பேருங்களும் வருஷங்களும் பரீட்சைக்கு ரொம்ப முக்கியம். சரி, 5வது அட்டவணை பாதுகாப்பு பத்தி பேசுதுன்னு பார்த்தோம். இப்ப நாம 6வது அட்டவணைக்கு போகலாம். இங்க முக்கிய வார்த்தை பாதுகாப்பு இல்ல, தன்னாட்சி, அதாவது சுயாட்சி. ஏன் இந்த தன்னாட்சிக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா இங்க இருக்கிற பல பழங்குடி சமூகங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க வரத்துக்கு முன்னாடில இருந்தே தங்களை தாங்களே ஆட்சி செஞ்ச ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அத மதிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இந்த 6வது அட்டவணை இந்தியா முழுமைக்கும் கிடையாது. ரொம்ப குறிப்பா 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அந்த 4 மாநிலங்கள் எவைன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, அப்புறம் மிசோரம். இந்த 4 பெயர்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரீட்சையில அடிக்கடி கேட்கிற கேள்வி இது. சரி, இந்த 4 மாநிலங்கள்ல நிர்வாகம் எப்படி நடக்குது? இங்க இருக்கிற பழங்குடி பகுதிகளை தன்னாட்சி மாவட்டங்கள், அதாவது ஆட்டோனாமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸா பிரிச்சு நிர்வகிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட குழு இருக்கும். இந்த கவுன்சில்ல மொத்தம் 30 உறுப்பினர்கள். இதுல 26 பேர் நம்மள மாதிரி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம். மீதி இருக்கிற 4 பேரை மாநில ஆளுநர் நியமனம் செய்வார். இந்த மாவட்ட குழுக்களுக்கு சாதாரண அதிகாரம் கிடையாது. ரொம்பவே விரிவான அதிகாரங்கள் இருக்கு. முதல்ல சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பாருங்க. அவங்க பகுதிக்குள்ள நிலம், காடு, கல்யாணம், சமூக பழக்க வழக்கங்கள் பத்தி அவங்களே சட்டம் இயற்றலாம். ஆனா அதுக்கு ஆளுநரோட ஒப்புதல் வேணும். அடுத்து நீதித்துறை அதிகாரம். பழங்குடி மக்களுக்கிடையிலான வழக்குகளை விசாரிக்க அவங்களே கிராம கோர்ட்டும் அமைக்கலாம். நிர்வாக ரீதியா பார்த்தா அவங்க பகுதியில பிரைமரி ஸ்கூல், மார்க்கெட், ரோடு இது எல்லாத்தையும் அவங்களே நிறுவலாம், நிர்வகிக்கலாம். அதோட நிக்கல, நிதி அதிகாரங்களும் இருக்கு. நிலவரி வசூல் செய்யலாம், சில வரிகளை விதிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் என்னன்னா, பழங்குடியினர் இல்லாதவங்க இவங்க பகுதியில வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறதையோ வியாபாரம் செய்யறதையோ கட்டுப்படுத்த இவங்களால முடியும். இதெல்லாத்தையும் விட ஒரு பவர்ஃபுல்லான அதிகாரம் இருக்கு. அது என்னன்னா, பார்லிமெண்ட் பாஸ் பண்ற சட்டமோ இல்ல மாநில சட்டமன்றம் பாஸ் பண்ற சட்டமோ அது இவங்க பகுதிக்கு பொருந்துமா, இல்ல சில மாற்றங்களோட பொருந்துமா, இல்ல சுத்தமா பொருந்தாதான்னு முடிவு செய்யற அதிகாரமும் இந்த கவுன்சில்களுக்கு இருக்கு. சரி, நாம இப்போ இந்த அட்டவணைகள் சம்பந்தமான சில முக்கியமான டேட்டா, அப்புறம் முக்கியமான அரசியலமைப்பு விதிகளை பத்தி பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த அட்டவணையில 6வது அட்டவணைக்கு கீழே வர தன்னாட்சி மாவட்டங்கள் என்னென்னு கொடுத்திருக்காங்க. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அஸ்ஸாம். இங்க வடகஜார் ஹில்ஸ், கார்பி ஆங்லாங், அப்புறம் போடோலாந்து பிராந்திய பகுதிகள் இருக்கு. அடுத்து மேகாலயா. இங்க காசி ஹில்ஸ், ஜெயந்தியா ஹில்ஸ், காரோ ஹில்ஸ்னு 3 இருக்கு. மூணாவதா திரிபுரா மாநிலம். இங்க திரிபுரா பழங்குடியினர் பகுதி மாவட்டம்னு ஒரே ஒரு மாவட்டம் இருக்கு. கடைசியா மிசோரம். இங்க சக்மா, மாரா, லைன்னு 3 மாவட்டங்கள் இருக்கு. இந்த பட்டியலை நல்லா பாத்துக்கோங்க. இந்த அட்டவணைகள் சம்பந்தமா இன்னும் சில முக்கியமான விதிகள் இருக்கு. நாம ஏற்கனவே விதி 244 பத்தி பார்த்தோம். அதுதான் அடிப்படை. அதோட சேர்த்து விதி 244A, அப்புறம் விதி 339. இந்த 2ம் கூட ரொம்ப முக்கியம். வாங்க அது 2ம் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல விதி 244. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விதி. இதுபடி அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ளேயே சில பழங்குடி பகுதிகளை சேர்த்து ஒரு தன்னாட்சி மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு குட்டி மாநிலம் மாதிரி. அதுக்கு தனியா சட்டமன்றம் கூட இருக்கலாம். அடுத்து விதி 339. இது என்ன சொல்லுதுன்னா, ஷெட்யூல்ட் ஏரியாஸோட நிர்வாகத்திலையும் பழங்குடி மக்களோட நலன்லயும் மத்திய அரசுக்கு கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். முக்கியமா பரீட்சைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம்னு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். இந்த 2 அட்டவணைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரே வரியில ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. 5வது அட்டவணைனா பாதுகாப்பு, 6வது அட்டவணைனா தன்னாட்சி. 5th ஷெட்யூல் இப்போதைக்கு 10 மாநிலங்கள்ல இருக்கு. இதுல கவர்னரோட பங்கு முக்கியம். ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் தான் முக்கிய அமைப்பு. ஆனா 6th ஷெட்யூல் அந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும்தான். இங்க தன்னாட்சி மாவட்ட குழுக்களுக்கு தான் அதிக அதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. இதுதான் அடிப்படை வித்தியாசம். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாத்துக்கோங்க. என்னென்னா,
முக்கியமான விதிகள் 244, 244A, 339. அட்டவணைகள் 5 மற்றும் 6. 6வது அட்டவணையில வர அந்த 4 மாநிலங்கள் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இத மறக்கவே கூடாது. அப்புறம் அந்த 2 கமிஷன்கள், UN தேபர் 1960ல, திலீப் சிங் புரியா 2002ல. 5வது அட்டவணையில முக்கிய அமைப்பு எது? ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில். 6வது அட்டவணையில ஆட்டோனாமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ். அவ்வளோதான்.